தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. وقال النبي صلى الله عليه وسلم لسعد: اللهم سدد صهمه وعجب دعوته، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய தலைப்பு இறைநேசர்களின் சோபனமும் சாபமும். இறைநேசர்களுடைய நல்மாராயம் துஆக்களும் இறைநேசர்களுடைய சாபத்தால் ஏற்படுகிற விளைவுகள், இது குறித்து சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். அதிலும் குறிப்பாக பெருமானாரினுடைய துஆ, பெருமானாரினுடைய சாபம், அதைத் தொடர்ந்து இறைநேசர்களின் துஆ, அவர்களுடைய சாபம். துஆவால் ஏற்படுகிற நன்மைகள், சாபத்தால் ஏற்படுகிற தீமைகள், நிறைய ஹதீஸ்களை பார்க்க முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் யாருக்காக எப்படியெல்லாம் துஆ செய்திருக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹுவினுடைய வரலாற்றில் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா கடுமையான பசி, சில நேரங்களிலே 3 நாட்கள் 4 நாள் சாப்பிடாத பசி. பெருமானாரிடத்திலே சொல்லுகிறார்கள், நாயகமே, என்னுடைய தந்தையே கடுமையான பசியாக இருக்கிறது, உணவுண்ண முடியாமல் நான் கஷ்டப்படுகிறேன், கடும் பசியில் இருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடும் பசின்னு ஒண்ணு சாப்பாடு வாங்கி கொடுக்கல, அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்ம யா முஸ்பிஅல் ஜூஆ வ ராஃபிஅல் வலிஆ இர்ஃபா ஜூஆ ஃபாத்திமா. பசிக்கு உணவை கொடுப்பவனே, வயிற்றை நிரப்பும் ஆற்றல் படைத்தவனே, என் ஃபாத்திமாவின் வயிற்று பசியை நீ அகற்றுனாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அதற்கு பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹுவுக்கு பசியே எடுக்காத. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய துஆவின் ஆற்றல், அதற்கு பிறகு எனக்கு பசி வந்ததாக வரலாறே இல்லை என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அலி ரலியல்லாஹுவுக்கு பெருமானார் என்ன துஆ செய்தார்கள்? மக்காவின் சீதோசனம் வேறு, மதீனாவின் சீதோசனம் வேறு, அன்றிலிருந்து இன்று வரை ஒரே மாதிரி. மக்காவிலேயே வாழ்ந்த அலி ரலியல்லாஹுவுக்கு மதீனா ஒத்து வரவில்லை. மதீனாவினுடைய சீதோசனங்கள் எல்லாம் மாறி மாறி இருக்கிறது. அலி ரலியல்லாஹு வந்து சொல்கிறார்கள், நாயகமே, என் சீதோசனம், இந்த மதீனாவின் சீதோசனம் எனக்கு ஒத்து வரவில்லை, நீங்கள் தான் ஏதாவது வழி செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சீதோசனத்தை சரி செய்வதற்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்ம இத்ஹப் அன்ஹுல் ஹர்ர வல் பர்த். அல்லாஹ், இந்த அலிக்கு உஷ்ணத்தையும் போக்கிவிடு, குளிர்ச்சியையும் போக்கிவிடு. அதனால வெயில் காலத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா கம்பளி ஆடையை அணிந்து கொண்டு வருவார்களாம். வெயில் காலத்தில், அரபு நாட்டு வெயிலை பற்றி சென்றவர்களுக்கு தெரியும். வெயில் காலத்திலே கம்பளி அணிவார்கள். அதனால் எந்த விதமான பாதிப்பும் அலிக்கு இல்லை. குளிர்காலத்தில், கடும் குளிரிலே ரொம்ப லேசான துணியை அணிந்து கொண்டு வருவார்களாம். கண்மணி நாயகம் எனக்காக துஆ செய்தார்கள், அதனால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்கிறார்கள். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹுவுக்கு பெருமானார் செய்த துஆக்கள், நல்லோரின் சுபசோபனங்கள், துஆக்கள் எப்படி மாற்றியது.
உமர் ரலியல்லாஹு தஆலா ஈமான் கொள்வதற்கு நீண்ட வரலாறு வாளை எடுத்துக்கொண்டு வருவார்கள். கடைசியில் குர்ஆன் தன்னுடைய தங்கை வீட்டிலே குர்ஆன் ஓதுகிற குரலை கேட்டு ஈமான் கொள்வார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா. ஆனாலும் ரசூலுல்லாஹ் மேல ஏதோ ஒரு புள்ளி இருந்து கொண்டே இருந்தது ஆரம்பத்தில். இவங்க சொல்றது சரியா இல்லையா, சரியா இல்லையா, நம்ம தப்பா போயிட்டோமா என்று ஒரு விதமான எண்ணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கரம் பிடித்து ஈமான் கொண்ட உடனே உள்ளத்திற்குள் என்ன இருக்கிறது என்பதை அறிகிற ஆற்றலை அல்லாஹ் வழங்கியிருந்தார். அதனாலதான் இமாம் புகாரி அறிவிக்கிறார்கள், புகாரியில வந்த ஹதீஸ், உஹதுன் ஜபலுன் யுஹிப்புனா நுஹிப்பு. உஹது ஒரு மலை, அது நம்மை பிரியப்படுகிறது, நாம் அதை பிரியப்பட வேண்டும். மலையின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை கூட உணர்ந்து சொல்கிறார்கள். பக்கத்தில் இருக்கிற உமரின் உள்ளத்தில் என்ன தெரியாதா? ஈமான் கொண்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம உக்ருஜ் மின் உமர மின் கில் ஃபஅபுதில்ஹு மினல் ஹஸனாத். அல்லாஹ் உமரின் உள்ளத்தில் இருக்கிற அந்த தவறான எண்ணத்தை நீ அகற்றிவிட்டு உள்ளம் முழுக்க நீ நன்மைகளை நிரப்பிக் கொடுன்னாங்க. வபுதில்ஹு, அந்த தீமையான எண்ணங்களை எல்லாம் நன்மையாக மாற்றிவிடு. அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹுவுக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்ததாக சரித்திரம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய துஆ பெரிய வேலைகளை செய்தது. சில சஹாபிகள்ல போர்க்களத்திலே அம்பெறிந்து கொண்டிருக்கிறார்கள். போர்க்களத்திலே அம்பு ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய அந்த அம்பெறிகிற ஸ்டைலை பார்க்கிறார்கள் பெருமானார். அந்த அவங்களுடைய விதத்தை பார்த்து பெருமானார் ஒரு துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம சத்தித் ஸஹ்மா வ அஜிப் தஅவதா. யா அல்லாஹ், இந்த ஸஅத் எப்பொழுது அம்பெறிந்தாலும் அதை சரியாக்குவாயாக. அதனால 10 அம்பு எறிஞ்சாருன்னா 9 இல்ல 10மே சரியாத்தான் இருக்கும். 10 அம்புமே சரியாக செல்லும். வாஜிப் தஅவதா, யா அல்லாஹ், இந்த ஸஅத் எப்பொழுது துஆ கேட்டாலும் நீ அங்கீகரிப்பாயாக. அதனால ஸஅத் ரலியல்லாஹு யாருக்கு துஆ கேட்டாலும் கபூல், முஸ்தஜாபு துஆ. யாருக்கு துஆ கேட்டாலும் ஸஅத் ரலியல்லாஹு ஒருத்தர் எப்பயுமே மோதிக்கிட்டே இருப்பார். பனு சாயிதி, பனு சாயிதி சில பேர் தில்லகியா இருப்பாங்க, பின்னாடி நோண்டுறது, குச்சியை வச்சு கட்டுறது. அதே மாதிரி ஸஅத் ரலியல்லாஹு தஆலாட்ட அபூ சாயிதி எப்பொழுதுமே வம்பிழுதுகிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் பத்வா செஞ்சிட்டாங்க, துஆ செஞ்சிட்டாங்க, யா அல்லாஹ், நாம பத்வா செய்யறதா இருந்தா என்ன செய்வோம், ஒரு ஆள இல்லையா, அப்படி போக இப்படி போக அதை செய்ய இதை செய்யன்னு சொல்லிடுவோம். ஆனா அல்லாஹு அக்பர், ஸஅத் ரலியல்லாஹு தஆலா செஞ்ச துஆ பத்வா என்ன தெரியுமா? அல்லாஹும்ம அத்தில் உமரா வ அத்தில் ஃபக்ரா வ அர்ரில் குலில் ஃபிதன். அல்லாஹ் இவருடைய வயதை நீளமாக்குவாயாக, இவர் வறுமையை நீளமாக்குவாயாக, இவரை குழப்பத்தில் போட்டு விடுவாயாக செஞ்சிட்டாங்க. அதனால என்ன ஆச்சுன்னு சொன்னா, அல்லாஹு அக்பர், 100 வயதை கடந்து புருவம் எல்லாம் கண்ணை மறைக்குமாம். சாதின் துஆ என்னை என்ன பாடுபடுத்துகிறது, என்னை என்ன பாடுபடுத்துகிறது, நான் அவ்வாறு செய்திருக்க கூடாதே என்று அங்கலாய்த்துக் கொள்வார்களாம். இப்ப இறைநேசர்களிடத்தில் இயற்கையில் மோதக்கூடாது. மோதினால் சில நேரத்திலே பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். மன் ஆதாலி வழியில் பக்கத்து ஆதன் துகூலில் ஹர்ப். ஒரு கோபமான பார்வை, பேசணுங்கிறதல்ல, கோபமான பார்வை பெரிய வேலையை செய்துவிடும். வரலாற்றிலே ஒரு செய்தி, கடுமையான மழை காலம், தின்னுனே மிஸ்ரி நடந்து செல்கிறார்கள். தின்னுனே மிஸ்ரி இயற்கையிலே ரொம்ப எளிமையான மனிதர். ஒரு லப்பர் செருப்பு மாதிரி செருப்பை போட்டுட்டு நடந்து போனா பக்கத்துல புதுமண தம்பதிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு செருப்பிலிருந்து சேற்று நீர் அந்த மனைவியின் மீது தெரிக்கிறது. நடக்கிறதுல மனைவியின் மீது சேற்று நீர் தெரிக்கிறது. இப்பதான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறார். பொதுவாகவே கல்யாணம் பண்ண புதுசுல எப்படி நடப்பாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். 2 பேர் சேர்ந்து பஸ்ல ஒரு சீட்ல போவாங்க. கல்யாணம் பண்ண புதுசுல ஒரு 3 வருஷம் ஆச்சுன்னா அந்த அம்மா அங்கிட்டு பார்த்துட்டு போகும், இவர் இங்கிட்டு பார்த்துட்டு போவார் இல்லையா. ஒரு 10 வருஷம்லாம் ஆச்சுன்னா, பாத்திமா நீ முன்னாடி உட்காந்துக்க, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன், நான் டிக்கெட் எடுத்துறேன்றார். ஒரு 15-20 வருஷம்லாம் ஆச்சுன்னு சொன்னா, நீ முத பஸ்ல போ, நான் பின்னாடி வர்றேன், நான் பின்னாடி வர்றேன் இல்லையா. இது நடக்கும். கல்யாணமான புதுசுல வந்துகிட்டு இருக்கிறாங்க. சேட்டு நீர் பட்டவுடன் செருப்பை எடுத்து தின்னூனே மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹினுடைய கன்னத்தில் அடித்து விடுகிறார். ஒரு இறைநேசரின் கன்னத்தில் அடி விழுகிறது. அடியை வாங்கிட்டு தின்னூனே மிஸ்ரி அப்படி ஒரு பார்வை தான் பார்த்தாங்க, ஒண்ணும்லாம் பேசல.
அடிய வாங்கிட்டு போறாங்க. இறைநேசர்கள் என்றைக்கு உடனே பழி வாங்குவதில்லை. அடிய வாங்கிட்டு போன பக்கத்து தெருவில் ஒரு ஆள் ஹல்வா கடை திறந்து வச்சிருக்கிறார். யாராவது பெரிய மனுஷன் வந்தா ஃப்ரீயாவே கொடுத்து ஆரம்பிக்கணும்னு அந்த தெருவுக்குள்ள இன்னொன்னு உள்ள போக அமோக வரவேற்பு, வாங்க வாங்கன்னு கூட்டு போய் உட்கார வச்சு இனிப்புகள் வழங்கப்படுகிறது. இனிப்பை சாப்பிட்டுக்கிட்டே அல்லாட்ட பேசுறாங்க. யாரா என்னடா நாடகம், முதல் தெருவிலே ஒருவன் செருப்பால் அடிக்கிறான், அடுத்த தெருவிலே ஒருவன் ஹல்வா கொடுக்கிறான். ஒருவன் செருப்பால் அடிக்கிறான், ஒருவன் ஹல்வா கொடுக்கிறான். என்னடா உன் நாடகம்? சொல்லி முடிக்கவில்லை. அந்த பெண்மணி வேகமாக வந்தார்கள். பெரியவரே, எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். ஏனம்மா, என்ன நடந்தது? இல்ல, உங்களை அடிச்சிட்டு வீட்டுக்கு போனோம். என் கணவர் வாசப்படியில் ஏறுகிற போது படி தடுக்கியது, கீழே விழுந்தார், தலை அடித்து இறந்து போய்விட்டார் பெரியவரே. இப்பொழுதுதான் தின்னூன் பேசுகிறார்கள். அம்மா, உன் மீது கொண்டிருந்த காதலால் உன் கணவர் என்னை அடித்தார். அம்மா, என் மீது கொண்டிருந்த காதலால் என் இறைவன் உன் கணவனை அடித்தான். அம்மா, இதுதான் இறை காதல். இறைநேசர்களோடு எப்பொழுதும் மோதுதல் கூடவே கூடாது இல்லையா? இறைநேசர்களின் துஆவும் பார்வையும் பெரிய வேலையை செய்துவிடும். உமன் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆற்றலை ஸஅத் ரலியல்லாஹுக்கு வழங்கினார்கள். எப்ப துஆ கேட்டாலும் அலி ரலியல்லாஹுவை ஒருவன் திட்டிக் கொண்டே இருக்கிறான். மார்க்கெட்ல வச்சு அலி ரலியல்லாஹு தஆலாவை ஏத்துகிறான். ஸஅத் ரலியல்லாஹு சொல்லி பார்க்கறாங்க, அலி ரலியல்லாஹு பத்தி உனக்கு தெரியாது, ரசூலுல்லாஹ்வினுடைய மருமகன், அவரை ஏத்தாத, சொல்ல சொல்ல ஏசிக்கொண்டிருக்க. ஸஅத் ரலியல்லாஹு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. கடவீதிக்குள்ளே பேசிக்கொண்டிருக்கிற போது ஒரு வார்த்தை எல்லா ஹதீஸ் நூட்களிலும் இருக்கிறது. அல்லாஹும்ம ஸல்லி கல்பம் மின் கிலாவிக். அல்லாஹ் உன்னுடைய மிருகத்திலிருந்து ஒரு மிருகத்தை இவனுக்கு சாட்டுன்ட்டான். முடிஞ்சு போச்சு. ஒரு ஒட்டகம், கடவீதிக்குள்ள ஒட்டகம் வருமா? கடவீதிக்குள்ளே ஒட்டகம் வந்தது. யாரையோ தேடுவதை போன்று வந்தது. யார் அலி ரலியல்லாஹுவை திட்டினாரோ அவர் தலையை மட்டும் பிடித்துக் கொண்டு ஒட்டகம் தலையை பிடிச்சு சொன்னா டோப்பை கழட்டிடும் இல்லையா? ஒட்டகத்தினுடைய ஆற்றல் தலையினுடைய மேல் பகுதியை கலட்டி கொண்டு சென்றது. வரலாறு பேசுகிறது. ஒரு வார்த்தை, அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி கல்பம் மின் கிலாவிக். அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நபித்தோழர்களில் ஒருவர் நாபிஆ. பெருமானாரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா பெருமானாரை பார்த்து சிரிப்பார். பெருமானார் வந்தால் ஒரு பாடல் பாடுவார், நாயகத்தை புகழ்ந்து பாடுவார். நாமெல்லாம் என்ன புகழ்ந்திருக்கிறோம்? ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு 60 வருஷம் தொடர்ந்து புகழ்ந்து பாடுறாங்க. ஹஸ்ஸான் இப்னு சாபித் 60 வருஷம். நாபியா சொல்ல, பெருமானாரை புகழ, அல்லாஹும்ம லா யுஃபல்லிலுல்லாஹு ஃபக். அவர் எப்பயுமே அந்த சிரிக்கும் போது அழகா இருக்கும். நேர்த்தியான பற்கள். சிலருக்கு பல்லு ரொம்ப அழகா இருக்கும். ஆள் பார்த்தா என்னோட கருப்பா இருப்பாரு, ஆனா பல்லு பார்த்தா அவ்வளவு பேரழகாக இருக்கும். இப்ப நாபியாவினுடைய பற்கள் சீராக இருக்கிறது. பெருமானாரை புகழ்ந்து படிக்க பெருமானார் சொல்லுகிறார்கள், அல்லாஹும்ம லா யுஃபல்லிலுல்லாஹு ஃபக். இவருடைய பல்லை ரப்பே நீ விழாமல் பாதுகாப்பாயாக. பல்லை பாதுகாக்க கூட பெருமானார் துஆ செய்திருக்கிறார்கள். 85 வயசாச்சு. நாபியார் ரலியல்லாஹுவினுடைய ஒரு பல்லு கூட விழுகல, ஒரு பல்லு கூட விழுகல. அவ்வளவு பவ்யமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாத்தார். இந்த நல்லோர்களினுடைய துஆ கையை உயர்த்துகிற போதே அரிசின் கதவு திறந்துவிடும். உங்களுக்கு தெரியுமா வரலாறு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அன்பு தோழர் அம்ர் இப்னு ஹுமுக் ரலியல்லாஹு தஆலா, அம்ர் இப்னு ஹுமுக் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது கொஞ்சம் பால் கொடுத்தாங்களாம். ஸைத் ரலியல்லாஹுவின் வரலாறிலும் வருகிறது. அம்ர் இப்னு ஹுமுக் ரலியல்லாஹு, இந்த சஹாபி சாதாரணமான ஆள் இல்ல. சுன்னத்தை பேணுவதில் அம்ர் இப்னு ஹுமுக்கு நிகர் யாரும் இல்லை. சிரியாவுக்கு செல்லுகிறார், மன்னர்களோடு உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். உணவு கீழே விழுகிறது தட்டிலிருந்து. அதை எடுத்து அதை இந்த தட்டில் மன்னர்கள் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தட்டில் இருக்கிற உணவை எடுத்து தண்ணீரிலே நனைத்து உள்ளே வைக்கிறார். மன்னர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் எங்கே சாப்பிடுகிறீர்கள் தெரிகிறதா? மன்னரின் மாளிகையில். மன்னரின் மாளிகையில் ஒரு பருக்கை கீழே விழுந்ததற்காக, ஒரு ரொட்டி துண்டு கீழே விழுந்ததற்காக எடுத்து சாப்பிடுகிறீர்களே, எங்களுக்கு அவமானம் இல்லையா? அந்த மன்னர் மாளிகையில் இந்த துணிச்சல் தான் நமக்கு வரணும். இளைஞர்களே, இந்த துணிச்சல் வரணும். அத்துருக்கு சுன்னத் ஹபீபி,
லிஹாதிஹில் ஹும்மக்கா, உங்களை போன்ற முட்டாள்களுக்காக நான் என் ஹபீபின் ரசூலின் சுன்னத்தை விட முடியாது. நீங்கள் சொல்வதற்காக, உங்களுக்காக என் ஹபீபின் சுன்னத்தை எங்க மன்னரின் மாளிகையில் மன்னருக்கு முன்னால் சொல்லுகிற துணிச்சல். இந்த ஆற்றல் படைத்த சஹாபி அம்ர் இப்னு ஹுமக், ஹுமான் நபிகள் கோமானுக்கு பால் கொடுக்கிறார். அப்ப பெருமானார் ஒரு துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம மத்தியுஹு ஃபீ ஷபாபி, அல்லாஹ் இவரை வாலிபராகவே வைத்திருப்பாயாக. அல்லாஹு அக்பர். இப்படி ஒரு துஆ அவருக்கு கிடைத்த பெரிய நசீப். அவரு 95 வயசு ஆகுது, 18 வயது இளைஞரை போட்டுதான் இருப்பாராம். வெறும் இதில் அல்ல, நடை உடை ஒரு முடி நரைக்கவில்லை, தோல் சுருக்கவில்லை, கண் பார்வை குறையவில்லை. அம்ர் இப்னு ஹுமக் ரலியல்லாஹு அல்லாஹும்ம மத்தியுஹு ஃபீ ஷபாபி. நல்லோர்களின் துஆ ஒரு மனிதனை எப்படியும் உருவாக்கும். அந்த ஆற்றலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறார். அதனால முடிஞ்ச வரை துஆ செய்ய பழக வேண்டும். லம்ரத் இப்னு ஸஅலபா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க, நாயகமே போர்க்களத்திற்கு செல்ல வேண்டும், என் தலை துண்டு துண்டாக வெட்டப்பட வேண்டும், நான் ஷஹீதாக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம யஹரிம் தம ஸஅலபா தம லம்ரத் இப்னு ஸஅலபா அலல் குஃபாரி வல் முஷ்ரிகீன். அல்லாஹ் குஃபார்கள் முஷ்ரிக்கீன்களுக்கு இந்த ஸஅலபாவினுடைய இரத்தத்தை நீ ஹராமாக்குவாயாக. யாரும் தொடக்கூடாது, இவருடைய இரத்தத்தை ஹராமாக்கி விடு. எதிரிகள் வருவார்களாம், வாளுக்கு முன்னாடி தலையை நீட்டுவாராம், எதிரிக்கு கண்ணு தெரியாம போயிடும், வெட்ட முடியாது. முன்னாடி போவார், நாம் ஷஹீதாக வேண்டும் என்று தானே போவார், முன்னாடி இருக்கிறான் கீழே விழுந்துருவான். யாரும் தொட முடியவில்லையே. பெருமானாரினுடைய துஆ எவ்வளவு பெரிய பாதுகாப்பை வழங்கியது. அல்லாஹு அக்பர். ஆச்சரியமான செய்தி என்னன்னா, ஒரு அம்மா ரசூலுல்லாஹ்ட்ட வந்து துஆ செய்ய சொல்லுது, பகியா பின்த் அப்துல்லாஹில் பக்கரியா, எனக்கு குழந்தையே இல்ல, அதனால குழந்தைக்கு அப்படி துஆ செய்யுங்க நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு மாதிரி இல்ல, இன்னைக்கு என்னன்னா ஹஜ்ரத் ஒரு பிள்ளைக்கு துஆ செய்யுங்க ஹஜ்ரத், ஒரு பிள்ளை 2 பிள்ளை. அல்லாஹ் எப்படி கேட்கிறோமோ அப்படிதான் கொடுப்பான். அல்லாஹ் நாம கேட்டா கொடுப்பான். முதல்ல ஆட்டோல போய், நான் ரிக்ஷால போயிட்டு இருக்கிற நேரத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆட்டோ வந்தா நல்லா இருக்கும் இல்லையா. குதிரை வண்டியில போன காலத்துல குதிரை வண்டி வேணாம், ஆட்டோ ரிக்ஷாவை கொடுத்தான், ஆட்டோவை கொடுத்தான், கடைசியில கார் வேணும், இது எல்லாத்தையும் காலியாக்கிட்டான். நம்ம என்ன கேட்கிறோமோ அதெல்லாம் கொடுப்பான். அந்த காலத்துல நிறைய பிள்ளைய கேட்டாங்க. அந்த அம்மா கேட்டுச்சு, நாயகமே எனக்கு நிறைய பிள்ளைகளுக்காக துஆ செய்யுங்க நாயகமே, எனக்கு நிறைய பிள்ளைகள் வேண்டும் நாயகமே. அந்த அம்மா கேட்ட விதத்தை பார்த்துட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகியா பின்த் அப்துல்லாஹில் பக்கரியாவுக்கு, அல்லாஹ் இந்த பெண்ணுக்கு அதிக குழந்தையை நசீபாக்குவாயாக. எவ்வளவு குழந்தை தெரியுமா பெத்துச்சு? உம்மத்தே முஹம்மதியில அப்படி யாரும் குழந்தை பெக்கல, 60 புள்ள. உம்மத்தே முஹம்மதியில ரசூலுடைய உம்மத்துக்களில் 60 குழந்தை பெற்றவர்கள் இந்த 1400 ஆண்டுகளில் காண கிடைக்கவில்லை. 40 ஆம்பளை புள்ள, 20 பொம்பளை புள்ளையாம், 60 புள்ள. அல்லாஹு அக்பர். பண்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸைத் ரலியல்லாஹு தஆலா, ஸைத் இப்னு சாபித், இன்னொரு சஹாபி, 4 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நீங்க துஆ செய்யுங்க, நான் ஆமீன் சொல்றேன் நாங்க ரசூலுல்லாஹ். இதை விட பெரிய வாய்ப்பு என்ன இருக்கும்? நீங்க துஆ செய்யுங்க, நான் ஆமீன் சொல்றேன். புகாரியில பதிவான வரலாறு. டக்குன்னு அபூ ஹுரைரா முந்திக்கிட்டாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மல் லா அன்ஸா, மறக்காத கல்வி ஞானத்தை இறைவா எனக்கு வழங்குவாயாக, மறக்காத கல்வி ஞானத்தை இறைவா எனக்கு வழங்குவாயாக. மற்றவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு துஆ செஞ்சாங்க, மறக்காத கல்வி ஞானத்தை வழங்குவாயாக. பெருமானார் ஆமீன் சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்து ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு சொல்றாங்க, நாயகமே எனக்கும் மறக்காத கல்வி ஞானம். அபூ ஹுரைரா முந்திக் கொண்டார், முடியாது, போயிடுச்சு. அபூ ஹுரைராவுக்கு அது சென்று விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு துஆ செஞ்சாங்க. அதனால அபூ ஹுரைரா வாழ்க்கையில் மறந்ததாக வரலாறே இல்லை. வியாபாரத்தில் பெருமானார் எப்படி துஆ செய்தார்கள்? ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு, ஒரு வித்தியாசமான சஹாபி. அந்த சஹாபி மாதிரி ஆகணும்னு நம்ம அல்லாஹ்ட்ட சொல்லி கேட்கணும். யா அல்லாஹ், என்ன அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் மாதிரி ஆக்கி கொடு, என்ன உருவா மாதிரி ஆக்கி கொடு, உருவா ரலியல்லாஹு மாதிரி, என்ன ஹக்கீம் இப்னு ஹிஸாம் மாதிரி ஆக்கி கொடு. பெருமானாரினுடைய துஆவை பெற்ற சஹாபியாக இருந்தார்களே, அதை போன்று நாங்கள் மாற வேண்டும். இந்த ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு பெருமானார் 1 தீனாரை கொடுத்து
போய் ஒரு ஆடு வாங்கிட்டு வாங்கன்னாங்க. சந்தையில போய் நேரா போனாரு, ஒரு தீனாருக்கு ஆடு வாங்கினாரு. அதே சந்தையில அந்த ஆட்டை 2 தீனாருக்கு வித்துட்டாரு. அதே சந்தையில வித்துட்டு மீண்டும் ஒரு தீனாருக்கு ஆட்டை வாங்கிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட போய், நாயகமே இந்தங்க ஆடு, இந்தங்க நீங்க கொடுத்த தீனார். ஆட்டையும் கொடுத்தாரு, தீனாரையும் கொடுத்தாரு. பெருமானார் கேட்கறாங்க, என்ன ஆட்டை போட்டு வந்துட்டியா? ஏன்னா காசை கொடுத்தா ஆடு வரணும், ஆடு வந்தா காசு இருக்க கூடாது. காசையும் கொடுக்கிறார், ஆட்டையும் கொடுக்கிறார். என்ன ஆனது ஹக்கீம்? இல்ல நாயகமே, நான் ஒரு தீனாருக்கு ஆடு வாங்கி அதே 2 தீனாருக்கு வித்து திரும்ப ஒரு தீனாருக்கு ஆடு வாங்கி இந்த ஒரு தீனாருக்கு கொண்டு வந்தேன் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பரக்கல்லாஹு ஃபீ ஸஃபகத்தி யமீன்க், உன் வலது கரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. இந்த துஆவுக்கு பிறகு எப்பயுமே ஒரு வெறுங்கையோட தான் போவாராம். மார்க்கெட்டுக்கு போகும்போது ஜோப்ல ஒண்ணுமே இருக்காது. திரும்பி வருகிற போது 40,000 திர்ஹங்களோடு வருவார், பெரும் லாபத்தோடு வருவார். அவர் கை வைத்தால் பரக்கத். அந்த அளவிற்கு ஆற்றலை அல்லாஹ் வழங்கினான். எதனால்? நல்லோர்களின் துஆவால், பரக்கத்தால். அன்புக்குரியவர்களே, முஆவியா ரலியல்லாஹு தஆலா பெருமானார் பக்கத்தில் இருப்பாங்க, காத்திபுல் வஹி. நாயகமே எனக்காண்டி ஒரு துஆ செய்யுங்க நாயகமே. முஆவியா ரலியல்லாஹு பார்த்து கேட்கிறாங்க, உனக்கு என்ன துஆ செய்யணும் முஆவியா? அல்லாஹ் உங்கள் உள்ளத்தில் உதிக்க செய்ததை நீங்கள் எனக்கு துஆ செய்யுங்கள் நாயகமே. அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் ஏந்துகிறார்கள் முஆவியா ரலியல்லாஹுக்காக. அல்லாஹும்ம அல்லிமுல் கிதாப், யா அல்லாஹ் கல்வி ஞானத்தை இவருக்கு கொடுத்து விடு. வ மக்கின் லஹு ஃபில் பிலாத், பல ஊர்களிலே இவரை திறம்பட இருக்கவை, ஒரு பெரிய ஆளாக்கிரு. சாப்பிடக்கூட வழி இல்லாதவர் முஆவியா ரலியல்லாஹு. யார் பொண்ணு கொடுக்கல முஆவியா ரலியல்லாஹுக்கு, இவருக்கு ஒண்ணுமே இல்லைன்னு பொண்ணு கொடுக்கல. பெருமானார் துஆ செய்தார்கள். இதன் விளைவு 5 மாகாணங்களுக்கு அதிபதி. அவருக்கு பேரே அபு சாலபா. அபு சாலபா குள்ளனரிக்கே வாப்பா. அவர்கிட்ட தந்திரம் பண்ணி ஒருத்தரும் ஜெயிச்சிட முடியாது. துருக்கு நாட்டு மன்னர்கள் நடுங்கினார்கள். முஆவியா ரலியல்லாஹுக்கு கப்பம் கட்டினார்கள். வரலாறு பேசு. என்ன ஆற்றல், என்ன ஆற்றல்! பெருமானாரின் துஆ. ஜரீர் இப்னு அப்துல்லா நாயகத்திட்ட வர்றாரு, நாயகமே குதிரையில எனக்கு போக முடியல நாயகமே, குதிரை போச்சுன்னு சொன்னாக்கா நான் கீழே விழுந்துறேன் நாயகமே, குதிரையில சவாரி செய்ய முடியல. போருக்கு செல்வதாக இருந்தால் குதிரை தேவை, குதிரை வேண்டும் நாயகமே, அதிலே நல்ல முறையில் சவாரி செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நெஞ்சில ஒரு தட்டு தட்டினாங்க, அல்லாஹும்ம ஸப்பித் கல்பா வஜ்அல்ஹு ஹாதியம் மஹ்தியா. அப்படி தட்டி விட்டு சொன்னாங்க, யா அல்லாஹ் இவரை ஸ்திரப்படுத்துவாயாக, இவரை நேர்வழி பெற்றவராகவும் நேர்வழி காட்டக்கூடியவராகவும் ஆக்குவாயாக. அல்லாஹு அக்பர். அதுக்கு பிறகு குதிரை பந்தயம் என்று எப்பொழுதெல்லாம் நடக்கிறதோ, பெருமானாரின் காலத்தில் குதிரை பந்தயம் நடக்கும். குதிரை பந்தயம் என்று எப்பொழுதெல்லாம் நடக்கிறதோ, ஜரீர் இப்னு அப்துல்லா பந்தயத்தில் கலந்து கொண்டால் மற்றவர்கள் முடியாது என்பார்கள். ஏன்னா பெருமானார் துஆ செஞ்சிட்டாங்க. அதனால ஜரீர் இப்னு அப்துல்லா எந்த பந்தயத்தில் கலந்தாலும், அவர் மேலே ஏறி உட்கார்ந்த உடனே போகாத குதிரையின் மீது உட்கார்ந்தாலும் பெருமானாரின் துஆவால் குதிரை பறக்குமாம், பறக்குமாம். அவரை முந்தியதாக வரலாறு இல்லை. பண்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். பெருமானாரின் துஆ எவ்வளவு பெரிய வேலையை செய்தது. அதே மாதிரி சஹாபாக்கள்ல அலாஉல் ஹதுரமி, அல்லாஹு அக்பர், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அசந்து போய் நிற்கிறார்கள். லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரஹுல்லாஹ். இந்த அலாஉல் ஹதுரமி ஒரு சத்தியம் செய்தால் அல்லாஹ் அதை நிறைவேற்ற துடிப்பானாம். எதிரிகள் தொடர்ந்து வருகிறார்கள். அலாஉல் ஹதுரமி கடலை பார்த்து சொல்லுகிறார், கடலை பார்த்து சொல்லுகிறார், மூசாவுக்கு வழிவிட்ட கடலே, நான் ரசூலின் சஹாபி, ரசூலின் தோழர், எனக்கு வழி வேண்டும். கடலை பார்த்து சொல்றாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் போன மாதிரி கடலிலே பாதை, தன் தோழர்களோடு புறப்பட்டு கடலை கடந்தார். வரலாறு பேசுகிறது. உவைசுல் கர்னி செய்கிற துஆ உடனே ஏற்றுக்கொள்ளப்படும். அன்புக்குரியவர்களே, நல்லோர்களினுடைய துஆவை பெறுகிற நன்மக்களாக ஆகணும். நம்ம துஆவில் அப்படி கேட்கிறதே இல்லையே. யா அல்லாஹ் நல்லோர்களை சந்திக்கிற வாய்ப்பை கொடு, நல்லோர்களின் துஆவை பெறுகிற நல்ல நசீபை கொடு, கேட்கணுமா இல்லையா? அடுத்து பத்துவா. பெருமானார் பத்துவா செஞ்சது ரொம்ப கம்மி. சில நேரங்களில் ரசூலுல்லாஹ் பேசிய வார்த்தைகள் கூட மாறி போய் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.
அந்த நிகழ்வுகளில் ஒரு சில நிகழ்வுகளை உங்களோடு நான் பகிர்வேன். சபிஅத்துல் அஸ்லமியா அப்படிங்கிற ஒரு பெண்மணி. இன்னைக்கு இருக்கிற கலாச்சாரம் எப்பயுமே இடது பக்க கலாச்சாரம் தானே. இன்னைக்கு ரொம்ப சாப்பிடுறோம் இடது பக்கம். நஊது பில்லாஹ். நிறைய விருந்துகள்ல இப்ப பார்த்தா இந்த காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் இடது பக்க இடது கையில சாப்பிட்டு இருக்கு. என்னன்னா இப்ப கல்ச்சர் இதுதான். அல்லாஹு அக்பர். இவங்களுக்கெல்லாம் பெருமானார் ஒற்றை வரியில் பதில் சொல்லிவிட்டார்கள். அந்த சபிஅத்துல் அஸ்லமியா இடது கையில எடுத்து சாப்பிட, அம்மா வலது கையில சாப்பிடுமா நாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லன்னா எங்கமே இடது கையில தான் அப்படின்னு ஒரு நெளிஞ்சு அஹதஹா தாஇ ஹுஸ்ஸா. பெருமானார் சொன்னார்கள், இந்த பெண்மணிக்கு தாஇ ஹுஸ்ஸா, ஹுஸ்ஸா என்ற நோய் வந்து இறப்பாள். அது என்ன ஹுஸ்ஸாங்கிற நோய்? அன்புக்குரியவர்களே, நம்ம தமிழ்ல சொல்றதா இருந்தா ரத்தம் எல்லாம் சுண்டி சதைகள் மட்டும் தனித்தனியாக விழும். சதைகள் மட்டும் தனித்தனியாக விழும், செதில் செதிலாக விழும். இந்த நோய் வந்து நீ இறப்பாய். அதே மாதிரி தான் இறந்துச்சு அந்த அம்மா. பெருமானாரினுடைய பத்துவாவை பெற்றதால். அல்லாஹு அக்பர். மாவியார் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் அழைக்க சொல்லுவாங்க. அனஸ் ரலியல்லாஹு போவாங்க. மாவியார் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க, சாப்பிட்டுட்டு இருக்கேன் வர்றேன்னு சொல்லு. நம்ம சொல்ற மாதிரி பதில். என்ன கொஞ்சம் நேரம் கழிச்சு, என்ன வரலையே, போயிட்டு வா. போவாங்க. அப்பையும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. மாவியார் ரலியல்லாஹு தஆலா சாப்பிட்டுட்டு இருக்கேன் வந்துடுறேன்னு சொல்லு. இன்னும் கொஞ்சம் நேரமாகும். மூணாவது தடவையும் பெருமானார் அழைப்பார்கள். சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் வந்துடுறேன்னு சொல்லு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதார்த்தமாக தன்னுடைய நாவால் சொன்னார்கள், லா அஸ்பா அல்லாஹு பத்தனா, இவரை வயிற்றை அல்லாஹ் முழுவதும் நிரப்பாமல் இருப்பானாங்கன்ட்டாங்க. மாவியார் ரலியல்லாஹு வாழ்க்கை முழுக்க அழுவார்களாம், சொல்லுவார்களாம், எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறே நிரம்ப மாட்டேங்குதும்பாங்க. பெருமானார் அன்றைக்கு தன் நாவிலிருந்து இந்த வார்த்தை விழுந்ததா, லா அஸ்பா அல்லாஹு பத்தனா. அதற்கு பிறகு நான் என்னதான் சாப்பிட்டாலும் என் வயிறு நிரம்புவதில்லையே என்று எழுகிறார்கள். உத்பத் பின் அபீ லஹப், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இடையூறு அளித்த அபூ லஹபினுடைய மகன் உத்பா, பெருமானாருக்கு தீங்களிக்க நாயகத்தினுடைய மகளை தலாக்கு கொடுக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம ஸல்லித் அலைஹி கல்பம் மின் கிலாபிக், அவ்வளவு தீங்கு. அல்லாஹும்ம ஸல்லித் அலைஹி கல்பம் மின் கிலாபிக், அல்லாஹ் ஒரு மிருகத்தை இவனின் மீது சாட்டு. அல்லாஹு அக்பர். இந்த துவா செஞ்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே அபூ லஹப் மகன்கிட்ட சொல்றாரு, மகனே ஜாக்கிரதையா இருந்துக்கோ, கண்டிப்பா ஏதாவது ஒன்னை தூக்கிட்டு போய் சாப்பிட்ரும். முஹம்மது சொல்லிவிட்டார், முஹம்மது சொல்லிவிட்டார். இந்த நேரத்தில் வியாபார கூட்டம் உத்பாவை அழைக்கிறார்கள். நல்லா வரலன்ட்டாரு. அபூ லஹபிடத்தில் வந்து சொல்கிறார்கள், உங்க மகனை பாதுகாப்பா? இல்ல முகம்மது சொல்லிட்டாரு. என்ன பாதுகாப்பு? அதெல்லாம் என் மகன் செத்துருவான், அதெல்லாம் முடியாது. இல்ல நாங்க பாதுகாப்பாக நாங்கள் சுத்தி இருந்து கொள்வோம், நடுவிலே தான் அவரை வைத்திருப்போம், நடுவிலே தான் உறங்கச் செய்வோம், எல்லாமே அவரை சுற்றி நாங்கள் இருப்போம், எந்த மிருகம் அவரை தொடும். இரவு நேரத்திலே உறங்கிக் கொண்டிருந்தார்கள். சிங்கம் வந்ததாம், எல்லோரையும் மோப்பம் பிடித்ததாம். எல்லா ஹதீஸ் நூட்களும் சொல்கிறது. அந்த உத்பாவை மட்டும் கழுத்தை கவ்வி கொன்று இழுத்துச் சென்றது. வரலாறு பேசுகிறது. பயணத்திலே இழுத்துச் சென்றது. பெரியோர்களின் பத்துவாவிலிருந்து உண்மையிலேயே நாம் தவிர்ந்து வாழ வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய அடிமை பதுக்கல் வியாபாரம் பண்றார். மக்களுக்கு தேவை இருக்கிற போது யஹ்திகார் பதுக்கி விற்பனை செய்கிறார். தேவையான பொருளை சேர்த்து வைக்கிறார். நல்ல லாபம் வருகிற போது விற்கிறார். பெருமானார் அழைக்கிறார்கள், இந்த மாதிரி செய்யாதன்னாங்க. அடுத்த தடவையும் செஞ்சாலே லரவஹுல்லாஹு பில் ஜுதாம், அல்லாஹ் இவருக்கு குஷ்டத்தை தருவான்ட்டாங்க. யார் இஸ்திகார் செய்கிறார்களோ அவர்களுக்கு இதுதான் விளைவு என்பதை பெருமானார் காட்டுகிறார்கள். அதே மாதிரியே நடந்ததே. அதிசயம் என்ன தெரியுமா? ஹதீஸ்கள்ல காய்ச்சல் வருவதாக இருந்தால் கூட ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு தான் ஊருக்குள்ள வரணுமா. காய்ச்சலுக்கு அரபியில ஒரு நல்ல பேர் உம்மு மல்தம். காய்ச்சலுக்கு நல்ல பேர் வச்சிருக்கான், உம்மு மல்தம். அந்த காய்ச்சல் மதீனாவுக்கு வருவதாக இருந்தால் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குமா, உள்ள வரட்டுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், செல்லுங்கள். காய்ச்சலுக்கே சொல்றாங்க, மதீனாவுக்குள்ள போ.
மதீனாவுல காய்ச்சல் வந்து நம்ம சிக்குன் குனியா அந்த குனியா இந்த குனியாங்கிறோம்ல, அதே மாதிரி அன்னைக்கு காய்ச்சல் வந்து மதீனாவாசிகள் எல்லாம் தள்ளாடி கொண்டு, நாயகமே எங்களால முடியல நாயகமே. பெருமானார் சொன்னார்கள், காய்ச்சலால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. சொன்ன நாயகம் காய்ச்சல் இடத்திலே சொல்கிறார்கள், யா உம்ம மல்தம் அலைக்க பி பனி அசியா, எனக்கு மாறு செய்கிற பனு அசியா கூட்டத்திற்கு செல். காய்ச்சலுக்கு உத்தரவு. நம்ம நாயகத்தினுடைய ஆற்றல் என்ன, இதெல்லாம் சாதாரண பலகீனமான ஹதீஸ்லாம் இல்ல, நீங்கள் ஆய்வு செய்யலாம். பெருமானார் எந்த அளவிற்கு நம்முடைய நபி இருந்திருக்கிறார்கள். பனு அசியாவாசிகள் கொத்து கொத்தாக இறந்தார்களாம் பெருமானார் துஆ செய்ததற்காக. ரசூலை விரும்பிய பெண்மணிகள் 200 பேர். ரசூலுல்லாஹ்வை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்ட பெண்மணிகள் 200 பேர். அதுல ஒரு அம்மா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசமான ஆசை இருக்குமா இல்லையா? ரசூலுல்லாஹ் குளிக்கும் போது போய் கட்டி பிடிச்சிடலாம், எங்களை கல்யாணம் பண்ணித்தான் தீரணும் என்று ரசூல் குளிக்கும் போது போய் பிடிச்சிடலாம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் குளிக்கும் போது வேகமாக சென்று கை வைக்க, மன் ஹதா அக்கலஹுல் ஆஸ்வாத், ஒரு நபியின் மீது யார் கை வைத்தது மிருகம் சாப்பிடட்டும். நாங்கள் குளிக்க சென்றால் அந்த பெண் ஓநாயால் அடித்துக் கொள்ளப்பட்டாள். ஓநாயால் அடித்துக் கொள்ளப்பட்டாள். அல்லாஹு அக்பர். பெருமானாரினுடைய பத்துவாவை பெற்றவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். அபுல் கையின் ஒரு சஹாபி, ரசூலுல்லாஹ் வந்திருக்காங்க. சில பேருக்கு என்னன்னா, தான் பிள்ளைக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க, வேற யாரும் பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தா கொடுக்க சாப்பிடுறது பிடிக்கவே பிடிக்காது, அவன் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி அந்த சஹாபிக்கு வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் சாப்பிட வைக்கணும். பேரிச்சம்பழம் நிறைய தட்டு நிறைய இருக்கு. எல்லா சஹாபாக்களும் வந்திருக்கிறாங்க. மற்ற சஹாபி எல்லாம் தட்டுக்கிட்ட கையை கொண்டு வந்தா தட்டை இழுக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க தின்னுங்க நாயகமே, நீங்க சாப்பிடுங்க நாயகமே. அந்த சஹாபி கையை கொண்டு வந்தா இழுக்கிறார். இதை பார்த்துக்கிட்டே இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாதக்கல்லாஹு சுகா, அல்லாஹ் உனக்கு கஞ்சத்தனத்தை அதிகமாக்குவானாங்கன்னு. மௌத்தா போற வரைக்கும் கஞ்சன்னா, கல் கரண்டின்னு சொல்லுவாங்களா இல்லையா, ஜேப்ல இருந்து காசு உருகவே முடியாது. பெருமானாரின் வார்த்தைகள். அல்லாஹு அக்பர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கடிதம் செல்கிறது, பனுல் ஹாரிஸ் குடும்பத்திற்கு செல்கிறது. பனுல் ஹாரிஸின் குடும்பத்திற்கு செல்கிறது பெருமானார் எழுதிய கடிதம். அந்த பனுல் ஹாரிஸினுடைய தலைவன் என்ன செஞ்சான்னா, கூறுகட்ட தலைவன். ரசூலுடைய கடிதங்கள் கூட இன்று வரை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இன்று வரை ரசூலின் கடிதங்கள் பாதுகாத்த அத்தனையும் பரக்கத்தை பெற்றிருக்கிறது. அவனுக்கு விவரம் தெரியாம ரசூலுல்லாஹ்வினுடைய கடிதத்தை அரைச்சு, அந்த காலத்துல எல்லாம் முரம் போடுவாங்க, இந்த காகிதத்தை எல்லாம் அரைச்சு முறந்தடுவாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வினுடைய காகிதத்தையும் சேர்த்து அரைச்சு வாலி பண்ணிட்டான். இது தெரிஞ்ச உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலகும் தஹபல்லாஹு பி உக்கூலிஹிம், ரசூலின் கடிதம் என்று தெரிந்து கொண்டு அரைத்திருக்கிறாரே, மாலகும் தஹபல்லாஹு பி உக்கூலிஹிம், அவர்களின் அறிவை அல்லாஹ் போக்குவானாக. அந்த கூட்டத்தில் இன்னைக்கு வரைக்கும் வர்றவனுக்கு அறிவு இருக்காது, முட்டாள்கள். பெருமானாரினுடைய பத்துவா அவர்களை முட்டாள்களாக மாற்றியது. அல்லாஹு அக்பர். ஹக்கம் இப்னு லாஸ் பெருமானார் ஏகத்துவத்தை சொல்லுகிற போது கிண்டல் செய்தானாம். சில பேர் பேசுறாங்க பாரு, பேசுறாங்கன்னு இழுப்பாங்கல்ல, இப்படி கண்ணை இழுத்து கழுத்தை இழுக்க, பெருமானார்ட்ட அப்படி இழுத்த உடனே குன் கதாலிக்கன்ட்டாங்க. அதனால ரோட்ல போகும்போது இழுத்துக்கிட்டே தான் போவானா, இப்படி இப்படின்னுட்டே தான் போவானா. குன் கதாலிக், ஒரு நபியை பார்த்து நீ செய்தாய், இறைவன் உனக்கு இப்படியே ஆக்கட்டும். அல்லாஹு அக்பர். நிறைவாக ஒன்றை சொல்லுவேன். இறைநேசர்கள் காபத்துல்லாஹ்வுல படுத்திருக்கிறாங்க. சுஃபியானு சௌரி ஃபகீஹ், சைபானே ராஇ சூஃபி. இந்த சூஃபிகள்ட்ட எப்பயுமே மோதக்கூடாது. பள்ளிவாசல்ல கொஞ்சம் ஃபக்கீர் மாதிரி இருப்பாங்க. சூஃபிகள்ல 2 வகை இருக்கு. டிப்டாப்பா இருக்கிற சூஃபியும் இருக்கிறாங்க, ஃபக்கீர் மாதிரி இருக்கிற சூஃபியும் இருக்கிறாங்க. சுஃபியானு சௌரி பெரிய ஃபகீஹ், மார்க்க மாமேதை. அவர் தலையில தலை வச்சு படுத்திருக்கிறார் மடியில. சைபானே ராஇ ஒரு சூஃபி வேகமாக வந்து சொல்லுகிறார்கள், மத்தாப்பிலே வந்து சொல்லுகிறார்கள், சைபான் உங்களை கொலை செய்வதற்காக மன்னர் மன்சூர் வந்து கொண்டிருக்கிறார், கொலை செய்யறதுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்படி கண்ணை முழிச்சு பார்த்தாரு அந்த சூஃபி. காபத்துல்லாஹ்வை பார்த்தாரு, யா அல்லாஹ் உன் வீட்டில் என்னை கொல்ல அவர் வருகிறாரா, சரி உள்ள வரட்டும் பார்க்கலாம். அப்படி காபத்துல்லாஹ் அவர் பார்த்துட்டு உள்ள வரட்டும் பார்க்கலாம் என்று மீண்டும் கண்ணை மூடிக்கொண்டார். 10 நிமிஷத்துல செய்தி வந்தது, மன்சூர் காபத்துல்லா மன்சூர் மக்காவின் எல்லையில் நுழைந்தார், மௌத்தாகி விட்டார்.
மக்காவில் எல்லையில் காலை வைத்தார், மௌத்தாகிவிட்டார். சைபான் சுபியான் சௌரி இடத்திலே சைபான் பார்த்து சொல்லுகிறார்கள், இறைநேசர்களை தொட நினைப்பவர்களை அவர்களை தொடுவதற்கு முன்னால் ரப்பு தொட்டு விடுவான் பார்த்தாயா? அவர்களை அழிக்க நினைப்பதற்கு முன்னால் அவர்களை அழித்து விடுவான் பார்த்தாயா? அன்புக்குரியவர்களே, அதனால நல்லோர்களின் துவாவை பெற்று, நிறைய துவாக்களை பெற்று, நல்லோர்களின் பத்துவாவிலிருந்து நீங்கி வாழுகிற, தவிர்ந்து வாழுகிற தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு செய்வானாக. யாரும் கிடைக்கலன்னா நல்லவங்க நம்ம தாய் தகப்பன், அவங்களுடைய துவாவை பெற்று, அவங்களோட நல்லவங்க யார் இருக்கா? நம்ம பார்த்த வழிமார்கள் இல்லையா? அவங்களோட நல்லவங்க, அவங்க துவாவை பெற்று அவர்களுடைய பத்துவாவிலிருந்து நீங்கி வாழுகிற தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்திடுவானாக.